எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிச்சு செயலிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நோய், அதை குறித்து பார்க்க போறோம். அது நம்ம ஊர்ல அதிகமா பரவக்கூடிய சான்சஸ் இருக்கு, ஆல்ரெடி இருக்கு, பேப்பர்ல பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு லைட் இருக்கு. இந்த லைட்டுக்கு இந்த ஒயர் மூலமா மின்சாரம் கிடைக்குது. இந்த மின்சாரம் மூலமா லைட் எரியுது. இப்போ இந்த லைட் சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லைட்டு ஆஃப் ஆகிடுது. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அதே மாதிரி தான் நம்ம நரம்பு மண்டலமும் இயங்குது. இதே மாதிரி ஒரு ஒயர் தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. ஃபுல் சிஸ்டமும் நம்ம உடம்புக்குள்ளே ஒயர் தான். இந்த ஒயர் மூளையிலேருந்து முதுகுத்தட்டு ஸ்பைனல் கார்டு தண்டுவடத்துலேருந்துலாம் இந்த ஒயர் கம்ப்ளீட்டாக நம்ம உடம்பு முழுக்க வரும். எப்படி ஒரு சின்ன குண்டு பல்பு எரியுதோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களுக்கும் இதெல்லாம் ஒரு இயக்கம் தான். இந்த இயக்கம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு ஒயரில் உங்களுக்கு கரண்ட் சப்ளை வர்றது தான். ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குல்லியன் பாரி சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு விஷயம் பரவிட்டு இருக்குங்க. இந்த கில்லியன் பாரி சிண்ட்ரோம் மூலமா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஒயர் சப்ளை இந்த ஒயரை பாதிக்கக்கூடியதா இருக்கு. அந்த கில்லியன் பாரி சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு நோய் இது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ இந்த ஒயர் நல்லா இன்சுலேட் செய்யப்பட்டிருக்கு. அதாவது நான் மஞ்சள் கலர்ல நீங்க பார்க்கக்கூடியது இன்சுலேஷன். அதனால தான் என்னால் தைரியமாக கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியுது. ஒரு கரண்ட்டு இது வழியாக உள்ளே போயிட்டுருக்கு, இருந்தாலும் என் கையில் தைரியமாக நான் பிடிக்கிறதுக்கு காரணம் இந்த இன்சுலேஷன் தான், இல்லையா? இந்த நோய் ஏற்படும் போது, குல்லியன் பாரி சிண்ட்ரோம் நோய் ஏற்படும் போது இந்த இன்சுலேஷன் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நான் இப்படி தைரியமாக பிடிக்க முடியாது. பிடிச்சனாலே எனக்கு ஷாக் அடிச்சிடும். அதனால் நான் பிடிக்க முடியாது, இல்லையா? ஏன்னா மேலே ஒரு கவரிங் இருக்குது. இந்த நரம்புக்கு ஒரு கவரிங் இருக்குது. அதே மாதிரி நம்ம நரம்பு எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இதுக்கு ஒரு கவரிங் இருக்குது. ஒயிட் மேட்டர், கிரே மேட்டர் அப்படின்லாம் இருக்குது. ஏன்னா இந்த நரம்பு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இந்த நரம்போட மேற்புறத்தில் இருக்கக்கூடிய தோள்கள், திசுக்கள் எல்லாம் அழிச்சிட்டிங்க அப்படின்னா நரம்பு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பு சப்ளை அப்படிங்கிறது நம்ம உடலோட எல்லா இயக்கங்களுக்கும் தேவை. இந்த சாதாரண கை இயக்கம் முதற்கொண்டு கால் இயக்கம் நடக்கிறது எல்லாமே நரம்புகளால் ஆனது. எல்லாத்துக்குமே நரம்பு தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு வைரஸ் தொற்றோ பாக்டீரியா தொற்றோ நம்ம உடம்புக்குள்ளே வருது, அதாவது நம்மளுக்கு வயிற்று வலி வருது, வாந்தி வருது அப்படின்னா அது ஒரு விதமான பாக்டீரியா கிருமியாக இருக்கலாம். வேறு ஏதாவது வைரஸ், சளி பிடிக்குது, இருமல் வருது, காய்ச்சல் வருது, ஒரு வைரஸ் தொற்றாக இருக்கலாம். இந்த மாதிரி சாதாரண சளி காய்ச்சலில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வைரஸ், பாக்டீரியா போன்ற வேற்று கிரகவாசிகள், அதாவது நம்ம உடம்பு விட்டு வெளியே இருந்து வேற எது வந்தாலும் நான் வேற்று கிரகவாசிகள்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம உடம்பை விட்டு வெளியே இருக்கக்கூடிய தேவையில்லாத கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள வரும்போது நம்ம உடம்பு என்ன பண்ணும்? முதல் வேலையா நம்ம இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி உள்ள வந்திருக்கக்கூடிய வெளியால துரத்த பார்க்கும், இல்லை அழிக்க பார்க்கும், கிருமியை கொல்ல பார்க்கும். ஆக வைரஸ், பாக்டீரியாவை கொல்றதுக்கு நம்ம எதிர்ப்பு சக்தி தயாராகி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அணுக்கள்லாம் போய் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். திசுக்கள்ல எங்க இருந்தாலும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அது உடம்புல எங்க பரவி இருந்தாலும் ஓகே, ஈரலா, கல்லீரலா, மண்ணீரலா, தசைகளா, நம்ம தசைகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தசைகளா எங்க போயிருந்தாலும் ஓகே, அங்க போய் எலும்புகளுக்குள்ள போனா கூட விடாதுங்க. நம்ம எதிர்ப்பு சக்தி தேடி போய் கொள்ளும். ஸோ அந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. ஆனால் இந்த எதிர்ப்பு சக்தி சில சமயம் கண்ணு தெரியாமல் போயிடுது. யாரை தாக்குறோம் அப்படின்னு தெரியாமல், கண்ணு மண்ணு தெரியாமல் போரிட்டு கிருமிகளோடு சேர்ந்து நரம்பு, நம்ம உடம்புக்கு சொந்தமான நரம்பையே அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது, கட் பண்ண ஆரம்பிக்குது. சக்கு 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 சக்குன்னு கட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ நரம்பு மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அது அழிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நரம்பு டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. இந்த நரம்பு ஆரம்பத்தில் டேமேஜ் ஆகும்போது எப்படி தோணும்னா, நம்மளுக்கு கை காலெல்லாம் குத்துற மாதிரி இருக்கும். ஏதோ குத்துற மாதிரி வலிக்குதே அப்படின்னு நீங்கள் என்ன ஒரு ஆயின்மெண்ட் போட்டாலும், வலி மாத்திரை போட்டாலும் கேட்கவே கேட்காது. அந்த மாதிரி ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு நரம்பு வலி. போக போக என்ன ஆகும்? முழுமையாக நம்ம எதிர்ப்பு சக்தி இந்த நரம்பை கம்ப்ளீட்டாக சீவி எடுத்துருச்சு அப்படின்னா என்ன ஆகுது? உங்களுக்கு டோட்டலாக உணர்வுகள் வராமல் போயிடுது. அதாவது நீங்கள் இப்போ சுவிட்சை போட்டாலும் லைட் எரியல,
ஏன் அப்படின்னா இங்கெல்லாம் பாருங்க கருப்பு கலர்ல நீங்க பாக்குறதெல்லாம் கட் ஆயிடுச்சு, நரம்பு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கெல்லாம் வந்து நரம்பு டேமேஜ் ஆகிறதுனால உங்களுக்கு கரண்ட் சப்ளை பாஸ் ஆகலை. அதனால் வந்து கை கால்கள் மெயினாக வந்து செயலிழக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழப்பு ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு குத்துற மாதிரி உணர்வு இருந்தாலும் போக போக முழுமையாக செயலிழந்து போகுது. ஒரு பக்கமாக இல்லை 2 கால்கள் முழுமையாக செயலிழந்து போக எந்திரிக்க முடியாதவாறு நடக்க முடியாதவாறு ஆகுது. இதுதான் குல்லியன் பாரி சிண்ட்ரோமோட பெத்தாலஜி. எதனால் வருது அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம உடலோட எதிர்ப்பு சக்தி கண்ணு மண்ணு தெரியாம இயங்கிறது தான் அப்படிங்கிறது தான். வந்து இப்போ பூனா மகாராஷ்டிராவில் மிக அதிகமா பரவிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 163 பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுல 5 பேர் இறந்துட்டாங்க. ஏன் இறந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து கைகால்கள் செயலிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதே நரம்புகள் தான் நம்ம சுவாச மண்டலத்துக்கும் கொடுக்குது. சுவாச மண்டல தசைகள்லாம் இயங்குறதுக்கு தேவையானதும் இதே நரம்பு சப்ளை தான். அப்போ இந்த நரம்பு சப்ளை கட் ஆகும்போது உங்களால் மூச்சு விட முடியாது. மூச்சு விட முடியாம போய் சுவாசம் நின்று போய் இறக்குறவங்க அப்படிங்கிறவங்க 5 பேர். ஸோ இது பூனேல தானே இருக்குது டாக்டர், ஏன் இதை பற்றி இப்போ நீங்கள் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நானே பார்த்துருக்கிறேன். இப்போ நான் தஞ்சாவூர் பக்கம் இதே மாதிரி ஒரு 17 வயசு பையன், இந்த 17 வயசு பையனுக்கு திடீர்னு வந்து அப்படியே செயலிழப்பு, கை கால்கள்லாம் செயலிழப்பு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க ஜிஹெச்க்கு கூட்டிகிட்டு போய் அப்புறம் டயக்னோஸ் பண்ணி இது குல்லியன் பாரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா நம்ம ரத்தத்தில் தானே அந்த எதிர்ப்பு சக்தி அணுக்கள்லாம் இருக்கும். நம்ம எதிர்ப்பு சக்தி அணுக்கள் பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் அதை கொஞ்சம் அடக்கணும், இம்யூனோ சப்ரஷன் பண்ணணும். அதை அடக்கிறதுக்கு ஒன்று மருந்து மாத்திரைகள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா அதை வெளியேற்றிடலாம், உடம்பு விட்டு வெளியேற்றி நல்ல விஷயங்கள் உள்ள கொண்டு வரலாம். இதுக்கு பேர் தான் பிளாஸ்மா ஃபெரிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல இருந்து அந்த ரத்தம் முழுக்க இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அணுக்கள் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை மாற்றி வேற ஒரு ரத்தத்தை உடலுக்குள்ள தள்ளுறது. அந்த எதிர்ப்பு சக்தி அணுக்களை வெளியேற்றிட்டு நம்ம உடம்புக்குள்ள மீதி இருக்கக்கூடிய ரத்தத்தை தள்ளுறது பிளாஸ்மா ஃபெரிசிஸ். பிளாஸ்மாவை சுத்தப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ரத்தத்தில் இந்த எதிர்ப்பு சக்தி அணுக்கள் குறிப்பாக பிளாஸ்மால தான் இருக்கும். அதனால இந்த பிளாஸ்மாவை மாத்திரம் அதை நீக்கிடுறோம், இல்லைன்னா வேற பிளாஸ்மாவை உள்ள கொடுக்குறோம். இந்த பிளாஸ்மா தெரப்பி பண்ணும்போது உங்களுக்கு அந்த அணுக்கள் எதிர்ப்பு சக்தி அணுக்கள் இதை டேமேஜ் பண்ணக்கூடிய அணுக்களை நம்ம வெளியேற்றிடுறோம். இது மெயின் ட்ரீட்மெண்ட், பயங்கர காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட், ஆனால் எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட். நல்ல வேலையாக அந்த பையனுக்கு வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நிம்மாஸ் பெங்களூருக்கு அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாகி இன்னைக்கு கம்ப்ளீட்டாக குணமாகி மறுபடியும் மீண்டும் எழுந்து நடமாடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் 173 பேரில் 5 பேர் இறந்துட்டாலும் மீதி பேர் ரெக்கவரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இது வராமையே தடுக்கணுமே, இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை நம்ம ஏற்படணுமா? பயங்கர பொருட்செலவும் மன உளைச்சலுக்கும் நம்ம உள்ளாகக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இந்த நோய்க்கிருமி மெயினாக வந்து ஒரு நோய்க்கிருமி இருக்குங்க. அந்த நோய்க்கிருமி நம்ம உடம்புக்குள்ள வராமல் பாதுகாத்துக்கணும். அந்த நோய்க்கிருமியோட பேர் கேம்பிலோபாக்டர் ஜிஜினை அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தில் ஏற்படக்கூடிய வயிற்றுப்போக்கு வாந்திக்கு பெரும்பான்மையான காரணம் இந்த கேம்பிலோபாக்டர் ஜிஜினி அப்படிங்கிற கிருமி தான். இந்த கேம்பிலோபாக்டர் ஜிஜினி தான் வந்து இந்த குல்லியன் பாரி சிண்ட்ரோம்லையும் 3 ஒருவருக்கு மெயினான ரீசன் வந்து இந்த கேம்பிலோபாக்டர் ஜிஜினை தொற்று தான். இந்த கேம்பிலோபாக்டர் ஜிஜினி அப்படிங்கிறது காய்ச்சப்படாத பால், குறிப்பாக மாமிசங்கள், நல்லா வேக வைக்கப்படாத மாமிசங்களில் இருக்குது. என்ன டாக்டர் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க மாமிசங்கள். ஏன்னா இது வந்து ஆடு, மாடு, பன்றி, கோழி எல்லா உயிரினங்கள்லையும் இந்த கிருமி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கிருமி அந்த உயிரினங்களில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் அப்படியே அதோட உடம்பிலே தங்கிடுது. அப்படிப்பட்ட உயிரினங்களை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அதை சரியாக குக் பண்ணாமல் வேக வைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த கிருமி நம்ம உடம்புக்குள்ளே வரலாம். அப்படி வரக்கூடிய கிருமி நம்மளுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற விஷயங்களை ஆரம்பத்தில் ஏற்படுத்தும். நாம் என்ன நினைப்போம், உணவு ஒத்துக்கலை, ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் மிக அரிதாக, அதாவது 10,000 பேருக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா, ஒரு வயிற்று பகுதியில் தொற்று அந்த மாதிரிலாம் வருதுன்னா 10,000 பேரில் ஒருத்தருக்கு இந்த கிருமியை அழிக்கிற சாக்கில் நம்ம நரம்பு மண்டலத்தையும் சேர்ந்து அழிக்கக்கூடிய வாய்ப்பு, நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை அழிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுது 10,000ல் ஒருத்தருக்கு. ஸோ அப்படி உருவாகக்கூடிய வாய்ப்பு அந்த அன்ஃபார்ச்சுனேட் பேஷண்ட், அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஜிபிஎஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வெளியிடங்களில் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சுகாதாரமாக நல்லா சமைத்து கொடுக்கக்கூடிய உணவகங்கள் பார்த்து நம்ம சாப்பிட வேண்டியிருக்கு. நம்ம கை கால்களை எப்பவுமே சுத்தப்படுத்தணும், கைகளை எப்பவுமே கழுவிக்கணும் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அதே மாதிரி உணவு தயாரிக்கிறவங்களுமே அவங்க கைகளை நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு தான் இந்த உணவு தயாரிப்புக்கே போகணும்.
பால் போன்ற விஷயங்கள் கூட நல்லா காய்ச்சப்படணும். காய்கறி, மீன், முட்டை போன்ற விஷயங்கள் வாங்கக்கூடிய இடம் சுத்தமான இடமா அப்படின்னு பார்க்கணும். காய்கறிகளை நல்லா கழுவி தான் பயன்படுத்தணும். மீன் கூட நல்லா குக் பண்ணி தான் பயன்படுத்தணும். குறிப்பாக தண்ணீர் மூலமாகவும் சில சமயம் பிரச்சனை ஏற்படலாங்க. அதனால் அசுத்தமான தண்ணீர் குடிப்பதை அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவு தண்ணீர், வார்ம் வாட்டர் வெளியிடங்களில் வைக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா அந்த கிருமிகள் அழிஞ்சு போயிடும். பாயிலிங் வாட்டரில், சூடான தண்ணீரில், வெந்நீரில். அதே மாதிரி மாமிசங்கள் வீட்டில் தயார் செஞ்சாலும் அதை சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டுடணும். அப்படி நம்ம லேட்டாக சாப்பிடணும் அப்படின்னா உடனடியாக அது சூடு குறையறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஆனால் ஒரு நாளுக்குள்ளே அதை பயன்படுத்திடணும். ரொம்ப நாள்லாம் வச்சுருக்கக்கூடாது. அதே மாதிரி ரா மீட், அதாவது குக் பண்ணாத, சமைக்காத மாமிசத்தை வேறு அறையில் வைக்கணும். சமைத்த மாமிசத்தை இன்னொரு அறையில் வைக்கணும். தனித்தனியாக வைக்கணும் குளிர்சாதன பெட்டியில். ரொம்ப நாள் வச்சுருந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் அது குளிர்சாதன பெட்டியில் வைக்காமையே கடகடன்னு யூஸ் பண்ணிட்டா இன்னும் சேஃபு. இன்னைக்கு பூனாவில் மிக அதிகமாக பரவிட்டு இருக்கு. அதுக்கு காரணமும் இந்த கேம்ப்லோபாக்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம ஊர்லேயுமே இது இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இங்கொன்றும் அங்கொன்றுமா இருக்கிறதுனால நம்ம பெருசாக நம்ம கவனத்துக்கு வராமல் கூட போயிடலாம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த நரம்பு மண்டல பாதிப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஜிபிஎஸ், குலியன் பாரி சிண்ட்ரோம் நரம்பு பாதிப்பு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உணவு சாப்பிடுதல், சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விழிப்புணர்வு பதிவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மிக மிக முக்கியமான தேவை இந்த விழிப்புணர்வு பதிவு இந்த காலத்துக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான தகவலோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.